அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு இன்னொரு விதமான ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகம் வந்தது என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க. இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 47 வயசு வச்சுங்களா. பிறப்பு லக்னம் ரிஷபம். இந்த பொண்ணோட கேள்வினாக்கா, சார் எனக்கு இந்த ஒரு 3 வருஷமா வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 2வது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற கேள்விக்காக நம்மகிட்ட வந்தாங்க. நம்ம அச்சய லக்ன பத்ததி கான்செப்ட் படி நம்ம பிறப்பு லக்னத்தை எடுத்துக்காம வளரும் லக்னமான தற்போதைய வயதுக்குரிய லக்னம், அதாவது ஏஎல்பி லக்னம் இந்த பெண்ணுக்கு எதுனாக்க துலாம். நம்ம துலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ண போறோம். துலாமோட லக்னாதிபதி யாருனாக்க சுக்கிரன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எல்லா கிரகத்தையும் போட்டு அடைக்காம ஆய்வு பண்ணாம ஒரு 3 கிரகத்தை மட்டும் எடுத்துட்டு ஆய்வு பண்றாங்க. அதாவது எந்தெந்த கிரகம்னாக்க புதன், சுக்கிரன், சந்திரன், இந்த 3 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. இயங்கும் நட்சத்திரம் சுவாதி 4ஆம் பாதம் வச்சுங்களா. அப்ப அடிவயிறுனாக்க நம்ம 6ஆம் பாவத்தை ஆய்வு பண்ணணும். லக்னாதிபதி எங்க இருக்காரு, 8ல இருக்காரு. லக்னாதிபதி 8ல இருந்தாலே டைரக்டா யூட்ரஸ்ல ப்ராப்ளம்ன்றது காமிச்சிடுது. ஸோ இந்த பெண்ணுக்கு வயிற்றுல பிரச்சனைன்றது யூட்ரஸ்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, யூட்ரஸ்னாக்க எந்த மாதிரி பிரச்சனை யூட்ரஸ்ல? அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், சந்திர பகவான் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். சந்திர பகவான் எங்க இருக்காரு, தனுசு வீட்டுல இருக்காரு, அதாவது ஏஎல்பிக்கு 3ல. சந்திர பகவானோட காரகத்துவம் என்னதுங்க, நீர். அதாவது நோய் பார்த்தீங்கன்னா நீர் கோர்வை, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய் சந்திர பகவான் காரகத்துவத்துல இருக்குங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், யூட்ரஸ்ல நீர் கோர்த்திருக்கும் அப்படின்றது துல்லியமா தெரிஞ்சுது இந்த ஜாதகத்துல. அதனாலதான் என்ன ஆகுதுனாக்க, குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா சரியா ஆகல. ஏன்னா நம்ம ஜென்ரலாவே குழந்தை பாக்கியம்னாக்க பெண் ஜாதகம்னாக்க நம்ம 3ஆம் பாவத்தையும் 8ஐயும் சம்மந்தப்படுத்தி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா 3ம் 8ம் டைரக்டா சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால டைரக்டா யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது காமிச்சதுங்க. புதனும் சுக்கிர பகவானும் 8ல இருக்காங்க. அதனால குழந்தை பாக்கியத்தை முயற்சி செய்து ஆகவில்லை ஆச்சுங்களா என்றது மிக மிக துல்லியமா தெரிஞ்சுதுங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், நீங்க எதுவும் பண்ண வேணாங்க, உங்களுக்கு பிரச்சனை யூட்ரஸ்ல இருக்கு. அதுவும் நீர் கோர்வை சம்பந்தமான நோயினால உங்களுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், கியூர் எல்லாம் மருத்துவம்லாம் பண்ண பிறகு நீங்க குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்ணா எல்லாம் சரியா வருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, லாஸ்ட் வீக் இந்த ஜாதகம் என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு 3ஆம் நாள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அட்சய லக்ன பத்ததி முறையில நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி யூட்ரஸ்ல நீர் கோர்த்திருக்கு, நீர் கட்டி மாதிரி இருந்திருக்கு. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த யூட்ரஸ்க்கு நீர் கட்டிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான நோயின் தன்மை, நோய் எந்த பாகத்துல இருக்கு, அந்த நோய் எந்த மாதிரி நோய், இதை அவ்வளவு துல்லியமா 100% பர்ஃபெக்ஷனோட நமக்கு இந்த அட்சய லக்ன பத்ததின்ற ஜோதிட முறையில மட்டும்தாங்க தெரியும். ஸோ இதை உருவாக்கி கொடுத்த எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், பிரபஞ்சத்திற்கும், இறைவனுக்கும், எனக்கு கற்பித்த ஆசானுக்கும், என் குலதெய்வத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.